வணக்கம் நண்பர்களே. ஒரு ஏழை சிறுவன் எப்படி இந்தியாவின் குடியரசுத் தலைவரானான் தெரியுமா? தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. ஆனால் கலாமுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நன்றாக படித்து நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். பள்ளிக்கு செல்வதற்கு முன்பும் பள்ளி முடிந்த பிறகும் செய்தித்தாள்களை விற்று குடும்பத்திற்கு உதவினான். பல கஷ்டங்கள் வந்தாலும் தனது படிப்பை மட்டும் விடவில்லை. கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பெரிய விஞ்ஞானியாக உயர்ந்தான். பின்பு இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் ஆனார். குழந்தைகளே, கலாம் போல பெரிய கனவு காணுங்கள். கனவு காண்பவர்கள் மட்டும்தான் வரலாறு படைப்பார்கள். நீதி: பெரிய கனவு காணுங்கள். உழைப்பு அந்த கனவை நனவாக்கும். நண்பர்களே, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிப்பட்ட வெற்றி கதைகளை தினமும் பார்க்க, படிக்க, கேட்க குட்டி கதைகள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.